ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அது என்னன்னா மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ இந்த படம் இப்போது ரொம்ப 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 ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி என்ன இந்த மஞ்சுமல் பாய்ஸில் கதையில் இருக்குது அப்படின்னா, இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம குணா படத்தோட குணா குகை இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றின அதில் போய் மாட்டிட்ட சில ஃப்ரெண்ட்ஸுகளோட ஸ்டோரி தான் அது. ஸோ இது நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கமலஹாசன் சார் டேரக்டர் வந்து மீட் பண்ணி, ஸோ இது ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போய்ட்டுருக்கு. ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பீக்கி போகும். நம்ம கேரளாவில் மட்டும் இல்லை, வேர்ல்ட்லேயே ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க அந்த மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ ஆக்சுவலி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்போ இந்த குணா குகையோட ஹிஸ்ட்ரி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த குணா குகை எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஸோ அதோட ஆக்சுவல் நேம் என்ன, ஸோ அது எங்கே இருக்குது, ஸோ இது எல்லாத்தையும் பற்றின தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அப்போது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் இருக்கு இல்லையா, இது எதை பற்றின இது அப்படின்னா குணா படம். இதில் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். குணா படம் வந்த படம், அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட தளபதி படம், ஓகேவா? ஆனால் அந்த டைமில் தளபதி படம் ரொம்ப ரொம்ப பீக், பயங்கர பிளாக் பஸ்ட்டு, நம்மளுக்கே தெரியும், தளபதி தெரிவிக்க விட்டுட்டாரு. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஆர்ட் படம் தான் குணம். ஸோ இந்த படம் ரொம்பவே ஃப்ளாப். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாப்பில் போன படம் தான் குணம் படம். ஸோ அப்போல்லாம் யாருமே அதை பற்றி கேட்கவே இல்லை, யாரும் போய் பார்க்கல, ரொம்ப ஃப்ளாப் பண்ண படம். பட் ஸோ அன்னைக்கு யாரும் பேசப்படாத ஒரு படம் இத்தனை வருஷங்கள் கடந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்தாச்சு. இப்போது அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனாக இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ என்றைக்கும் ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், அன்னைக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு இல்லாட்டியும் கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் நம்மளுக்கு அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம அதுக்கு வெயிட் பண்ணணும், பொறுமையாக இருக்கும். நம்ம அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அன்னைக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு நாள் நமக்கு அந்த ரெக்கக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ அதே விஷயம் தான் அந்த ஒரு ஜென்ரேஷன் எடுத்தது அன்னைக்கு பாராட்டாமல் இந்த ஜென்ரேஷன் அந்த இன்ஸ்பிரேஷனில் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த படம் டோட்டலி அந்த குகை இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு அந்த டேரக்டரே சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் கமல் சாரையும் போய் அவர் மீட் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க, பட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் இப்போ நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் மேக் பண்ணுறத உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது நான் இன்னும் பெட்டராக நல்ல விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, ரொம்ப டாப் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து காம்படிஷன்லாம் நான் இது பண்ணேன். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த இதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நான் எப்போ போகிறோனோ அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டெவில்ஸ் கிச்சன். ஸோ சாத்தானின் சமையலறை. ஸோ என்னது இது சாத்தானின் சமையலறை அப்படிங்கிறது? ஸோ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற குணா குகை இருக்கு இல்லையா, அதோட ஒரிஜினல் நேம் சாத்தானின் சமையலறை. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னது சாத்தானின் சமையலறை? இது என்ன பேயாக இருக்கிற இடமா, இல்லை இது உள்ளே போனவங்க யாருமே வெளியே வர முடியாது அப்படிங்கிற நிறைய ஸ்டோரி, இது ரூமர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த சாத்தானின் சமையலறையை பற்றி நம்ம வந்து ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த குகையோட ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதோட ஸ்டோரி நம்ம மகாபாரதம் காலத்துலேருந்து இருக்குது. மகாபாரதம் காலத்தில் இவங்க வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் போனாங்க இல்லையா? ஸோ அந்த வனவாசம் போன டைமில் இந்த குகைக்குள்ளேயும் வந்து தங்கியிருந்தாங்க, மறைஞ்சு வாழ்ந்துருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியும் இருக்குது. வாங்க என்னென்ன மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் இதுக்கு பிகினில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டோரி ஸ்டார்டிங் ஃப்ரம் பிகினிங்லேருந்து ஒவ்வொரு ஸ்டோரியாக குட்டி ஸ்டோரியாக நம்ம சொன்னாங்க. வாங்க போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த குணா குகை முதல்ல எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கொடைக்கானலில் இருக்குது. கொடைக்கானல் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை, திண்டுக்கல், ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் மதுரை, திண்டுக்கல், பழனி, அதுக்கு அடுத்தது வந்து கொடைக்கானல் தான். ஸோ அங்கே தான் இந்த குணா குகை இருக்குது. ஸோ இந்த குணா குகை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. யார் போய் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க அப்படி ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா வேறு யாருங்க, நம்ம வெள்ளைக்காரங்க தான். ஸோ எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சான்னு சொல்லலை. அவங்க வந்துட்டு இங்கே இருக்கிற கிளைமேட், அவங்க வந்து மதுரை, தேனி இதெல்லாமே ரொம்ப ஹீட்டான கிளைமேட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கெல்லாம் இருந்தோன்னா பாதி பேர் வெள்ளைக்காரெல்லாம் பிளாக் மாறிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹீட்டு. ஸோ இவங்க வந்துட்டு இதுக்கு நியர்பை அவங்க கிளைமேட்டுக்கு எங்கே இந்த மாதிரி எப்படி ஊட்டி நம்ம
போகிறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு கூலான கிளைமேட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சும்மா சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்ச் பண்ணும்போது இவங்க இந்த கொடைக்கானல் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்பை இந்த மாதிரி ஒரு கிளைமேட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த கொடைக்கானல் அந்த பிளேஸ்க்குள்ளே போனது. ஸோ அதுக்கப்புறம் மக்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த போனாங்க இல்லையா? ஸோ அதுக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகிறது தான் இங்கே இந்த கொடைக்கானலுங்கிற ஸ்டோரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த குணா கேவ் எங்கே இருக்குது அப்படின்னா மதிக்கட்டான் சோலை அப்படிங்கிற ஒரு காட்டுக்குள்ளே தான் இந்த குணா கேவ் இருக்குது. ஸோ இந்த மதிக்கட்டான் சோலை பற்றி ஒரு பெரிய மிஸ்டரியான ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மதிக்கட்டான் சோலை இதுக்குள்ளே போனோம்னு வைங்களேன், இது வந்து நம்ம மைண்டவே ரொம்ப டைவர்ட் பண்ணி விட்ரும், மூளையெல்லாம் ரொம்ப குழப்பி விட்ரும். ஸோ இந்த காட்டுக்குள்ளே போனோம்னா நம்ம வந்து பைத்தியம் ஆயிடுவோம், இல்லை வந்து நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த காட்டுக்குள்ளே அதிகமான வெயிலே உள்ளே வராது. ஸோ அந்த மாதிரி சொல்லப்போனால் அமேசான் காடு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ளே போகிறது வெளிச்சங்கள் சன்லைட்டில் உள்ளே படாது. ஸோ அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ளே மண்ணெல்லாம் வந்து சீக்கிரம் மண்ணை பார்த்துட முடியாது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சீக்கிரம் மண்ணை பார்க்க முடியாது அப்படின்னா ரீசன் என்னென்னா, இதில் வந்து இலைகள் வந்து மேலே படிஞ்சு இலைகள் வந்து லேயர் வந்து ட்ரிபிள் லேயர் அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தான் மண்ணை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே இருக்கிற மரங்களோட வேர்கள் பார்த்திங்கன்னா ஸ்னேக் மாதிரி இருக்கும், பாம்பு வளைஞ்ச மாதிரியும் தண்ணி ஓடைகள் போகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேரெலாம் இருக்கும். அதை பார்க்குறக்கவே வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும் இல்லைங்களா? த்ரில்லிங்காக இருக்கும், பயமாக இருக்கும். ஸோ அதனால அந்த இந்த மாதிரி காட்டோட கிளைமேட்டு இந்த மாதிரி பிளேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மதிக்கட்டானுக்கு ரீசன் என்னென்னா, எங்கே சுற்றினாலும் இங்கே ஒரே மாதிரி தான், அந்த காட்டுக்குள்ளே ஒரே மாதிரி தான் தெரியும். எங்கே மரங்கள் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். இப்போ 1 கிலோமீட்டர் போயிட்டோம், ஸோ வந்து திரும்பி பார்த்தா இந்த இடத்துல தான் வந்தோம், இப்போ நெக்ஸ்ட் வர வந்து மரங்கள் வந்துட்டு புதுசாக தெரியுது அப்படிலாம் இல்லை. இந்த காட்டுக்குள்ளே எல்லா மரங்களும் சுற்றி எந்த லொக்கேஷன் போனாலும் நம்ம திரும்ப அதே இடத்துல தான் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து ஃபீலிங் ஆகும். ஸோ இதுதான் இதோட ரீசன். இது பேர் வரக்கு காரணம் என்ன அப்படின்னா, மதிக்கட்டான் சோலை உள்ளே ஒரு தடவை போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்பி வர முடியாது. எந்த இடத்துல இருக்கோம், எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இதோட ஒரிஜினல் நேம் வந்து மதிக்கட்டான் சோலை அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சாங்க. ஸோ இந்த வெள்ளைக்காரங்க இங்கே வந்து ஆக்சுவலி நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்கே இப்போ நம்ம கொடைக்கானல் போனோம்னா இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வேப்ப மரம், புளிய மரம், தென்னை மரம் அப்படிலாம் அங்கே இருக்காது. கரெக்ட் தானே? இது நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அங்கே போனால் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்? அதை நம்ம நினச்சிருப்போம் அந்த மாதிரி கிளைமேட்டில் இருக்குது, அதனால தான் யூக்கலிப்டஸ்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்ல. அதெல்லாம் இல்லை. இந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணது வெள்ளைக்காரங்க தான். ஸோ அவங்க நீங்கள் அதை நிறையா பார்க்கலாம். வெள்ளைக்காரங்களோட பிரிட்டிஷோட பில்டிங்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கு அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மேக் பண்ண தான் அந்த டூரிசம், அந்த பில்டிங்ஸு. ஸோ இது எல்லாமே அவங்களோட கல்ச்சருங்க கொண்டு வந்து அவங்க அதை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதான் உண்மை. ஸோ இதில் யூக்கலிப்டஸ் சொல்கிறோம் இல்லையா, இது எங்கேருந்து வரலைங்க, நம்ம லண்டன், ஆஸ்திரேலியா, ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லேருந்து இவங்க தான் அங்கே வந்து பிளான் பண்ணாங்க. ஓகேவா? இது வந்து அதுவாக வந்து எதுவுமே வந்து மரங்களெல்லாம் வந்து நேச்சுரலாக வரலன்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து அந்த பிளான்டிங்லாம் பண்ணி இவங்க வந்து ஒரு டூரிசம், அதாவது என்னென்னா அவங்க வந்து என்ஜாய் பண்ணுற பிளேஸாக அதை மாற்றி வச்சாங்க. ஸோ இதுதான் வந்து கொடைக்கானல் எப்படி ஃபார்ம் ஆச்சு, பில்ட் பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் பீப்புள் தான் இனிஷியலாக அந்த நம்மளோட கொடைக்கானல் இப்போ போகிற டூரிசம் அதுக்கெலாம் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு புள்ளி வச்சாங்கன்னு சொல்லலாம். இப்போது இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன சொன்னோம், பிரிட்டிஷ் பீப்புள் தான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ 200 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இதுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே மக்கள் நிறைய அங்கே வாழ்ந்ததுக்கு உண்டான நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து அதுக்குண்டான தடவியல் துறை வந்து இது ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு முன்னாடி இங்கே மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா 5000 BC அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 வருஷம் அப்படிங்கிறது சொன்னால் நம்ப மாட்டீங்க. எகிப்து பிரமிடு கட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது, அந்த காலகட்டத்திலேயே இங்கே மனிதர் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மக்களே கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்குது. ஓகேவா? நீங்கள் அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மை இல்லைன்னு நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இந்த காலகட்டத்தில் இதுக்குள்ளே மக்கள் இந்த பர்டிகுலர் பிளேஸில் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தடவியல் துறை வந்து ப்ரூஃப் எடுத்திருக்காங்க. ஸோ
அந்த கேவ் இருக்கு இல்லையா? அந்த கேவ் வந்து இந்த டெவில்ஸ் கிச்சன் சொல்லப்படுற கேவ். ஸோ இந்த கேவ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட்டா இருக்குமா. உள்ள போக 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 ரொம்ப ஹீட்டா இருக்குமா. மேபி வெள்ளைக்காரங்க அதனால தான் நம்மளுக்கு அந்த ரொம்ப ஹீட்டான பிளேஸு, ரொம்ப மிஸ்டீரியானஸ் பிளேஸு. ஸோ இதுக்கு தான் அங்கே பார்த்தீங்கன்னா வவ்வால் எல்லாம் நிறையா இருக்கும். ஏன்னா ரொம்ப எப்போ வவ்வால் எங்கே இருக்கும்? ரொம்ப இருட்டான பிளேஸு தான் இருக்கும். வெளிச்சமே இல்லாத இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லைட்டிங்கே உள்ளே வராது. ஸோ இதனால தான் பிரிட்டிஷ் பீப்புள் இதுக்கு டெவில்ஸ் கிச்சன், இந்த டெவில் அவங்களுக்கு பிரிட்டிஷ் பீப்புளை பற்றி தெரியும் இல்லையா, ரொம்ப மிஸ்டீரியஸான பிளேசஸ்ஸு, ரொம்ப பயமுறுத்துறமான பிளேசஸ்ஸு, இதுக்குள்ளே போனால் வெளியே வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ளே போகிறதே ரொம்ப ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப டார்க்கான ஸ்டோரி, கோஸ்ட். ஸோ இந்த மாதிரி கோஸ்ட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுற இடத்துக்கு அவங்க வந்து வைக்கிற பேர் தான் இந்த டெவில்ஸ் கிச்சன். ஸோ இந்த கேவ் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம மேபி அதுதான் அது அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இங்கே வந்து போனோம் அப்படின்னா இங்கே வந்து லைட்டிங் இருக்காது. ஹீட் வந்து ஏன்னா அந்த பாறையோட ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். உள்ளே போயிட்டோம்னா நம்ம வந்து சுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அந்த பிளேஸே வந்து அந்த மாதிரி ரொம்ப மிஸ்டீரியஸான பிளேஸ். இதில் இந்த குணா கேவை பற்றி கமல் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல போய் அவங்க ஷூட்டிங் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அவங்களோட கேமராவே ஒர்க் ஆகாமல் எல்லாமே செட் பண்ணிட்டோம், லைட்டிங் செட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா கேமரா ஒர்க் ஆகலை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அங்கே நடந்திருக்கு. ஆனால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் எப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கேவுக்குள்ளே அவங்க ஃபுல் டெப்த்தில் போய் அவங்க உள்ளே போகலை. அவங்க எப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் மட்டும்தான் போயிட்டு அந்த ஷூட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் டெப்த்து, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, கடலுக்குள்ளே போகிறோம் போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த கேவில் ஒரு பர்டிகுலர் மேலே இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் அவங்க அந்த ஷூட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அதில் வந்து அந்த ஷூட்டே பண்ணாங்களாம். ஸோ அந்த ஷூட் பண்ணும்போது சம்டைம் இவங்களுக்கு வந்து எல்லாமே செட் பண்ணிட்டு கேமரா ஆன் ஆகலை அப்படின்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு எப்படி இருக்கும், என்னடா அது ஏதோ ஒரு சம்திங் ஸ்கேரியான விஷயம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களே ரொம்ப பயந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த ஷூட்டே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து குணாவோட படத்தை பற்றி சொல்லும் போது இந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஓகே, கம்மிங் டு த டாபிக். ஸோ இப்போது நான் அந்த குணா கேவ் இருக்கு இல்லையா, டெவில்ஸ் கிச்சன், நம்ம குணா கேவ் சொல்லக்கூடாது, ஆக்சுவலி டெவில்ஸ் கிச்சன். ஸோ அதுதான் அதோட உண்மையான நேம். ஸோ இந்த படம் எடுத்ததுக்கப்புறம் தான் அதுக்கு குணா கேவ்னே பேர் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதோட நேம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க அதுக்கு வச்ச பேர் டெவில் கிச்சன். ஓகேவா? இந்த டெவில் கிச்சன் எங்கே இருக்குது அப்படின்னா, மதிக்கட்டான் சோலை அந்த காட்டுக்குள்ளே 2 பில்லர், ராக் பில்லர் 2 பில்லர் இருக்கும். அந்த பில்லருக்கு கீழே ஒரு பில்லர் இருக்கும். இதுக்கு சென்டராக போகிற குகை தான் இந்த டெவில்ஸ் கிச்சன் சொல்லப்படுற ராக் கேவ். ஓகேவா? ஸோ இந்த கேவுக்கு அந்த குணா படம்னு ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, ஸோ அந்த டைமில் கேரளாலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி அந்த குகையை பற்றி இன்ஸ்பிரேஷன் ஆகி, அதாவது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி, சரி வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் தமிழ்நாடு வராங்க. ஸோ இந்த கொடைக்கானல் வந்துட்டு இங்கே கேவுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒரு பையன் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட ஷார்ட். நான் அவனி படம் பார்க்கல. இது ரொம்ப சோகமாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இந்த சோகத்துக்குள்ளே செட் ஆகாது. நம்ம கொஞ்சம் ஜாலியாக நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் இது போய் பார்க்கலாமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள். இல்லை அது ரொம்ப சோகமாக இருக்குப்பா, வேண்டாம் பாபு, இல்லை நீ கண்டிப்பாக போய் பாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ கமிங் டு த டாபிக். ஸோ இவங்க இந்த மாதிரி குரூப் வந்து உள்ளே வந்துட்டு ஒருத்தர் காணாமல் போகிறாரு. ஸோ இவங்க வந்துட்டு அவங்கள ரெக்கவர் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் அந்த மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ அந்த மஞ்சுமல் பாய்ஸோட ஸ்டோரி. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம அந்த இது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கேவ் இருக்கு இல்லையா, இந்த கேவ் வந்து அந்த பிரிட்டிஷ் பீப்புள் யூஸ் பண்ணாங்க. இங்கேயே வந்து இதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணாங்க. இது எப்படி இருக்குது, இது எப்படி உள்ளே போய் எதனால் வந்து இது ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ராஜாக்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் இருப்பாங்க இல்லையா, அரசர்கள். ஸோ இவங்க இந்த கேவ்ஸை எதுக்கு யூஸ் பண்ணினாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்துட்டு போர்லாம் நிறையா நடக்கும். இல்லை வந்து எதிர்நாட்டு படைகள் வந்து வந்தாங்க, இல்லை வந்து நம்ம நாட்டை முடிச்சிட்டாங்க. அந்த நிலவுக்கு வரும்போது இந்த கேவுக்குள்ளே தான்
போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து அவங்க வந்து ஒளிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லல. இந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரியிலே சொல்கிறாங்க. பட் அப்படி அந்த ஹிஸ்ட்ரி உண்மையாக இருந்தால் ஏன் இப்போ வரைக்கும் அந்த இடத்துக்குள்ளே யாருனாலையும் போக முடியல? அப்போ மட்டும் எப்படி அது இருந்துச்சா? இல்லை சில இயற்கை சீற்றங்கள்னால அது மாறிச்சா? அப்படிங்கிறது தெரியல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்கு தான் அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இப்போ இந்த கொடைக்கானல் இருக்கு இல்லையா? இங்கே இந்த மக்களோட பிலீவ் என்ன அப்படின்னா, இங்கே வந்து குள்ள மனிதர்கள் வந்து இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. குள்ள மனிதர்கள் இருக்காங்களா? இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இருக்கிற கொடைக்கானல் மக்களோட பிலீவ் இது தான். ஸோ அவங்க பாட்டி தாத்தா ஸோ அவங்களோட ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு அவங்க தான் சொல்கிறாங்க. இந்த கொடைக்கானல் உள்ள பக்கத்துலேயே நம்மளுக்கு தெரியும் பழனி முருகன் கோயில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த முருகரை செஞ்ச அதே போகர் தான் அங்கே ஒரு பாஷான சிலையை செஞ்சுருக்கார். ஸோ இன்றைக்கும் அந்த முருகர் கோயில் அங்கே இருக்குது கொடைக்கானலில். ஸோ அங்கே எல்லாருமே பார்க்கலாம். பட் அந்த முருகர் நவபாஷானம் அப்படிங்கிறது இல்லை. பழனி முருகர் கோயில் இருக்கிறதா நவபாஷானில் செஞ்ச முருகர். பட் இந்த கொடைக்கானல் இருக்கிற முருகர் எப்படி அப்படின்னா முழுக்க விஷத்தன்மையுள்ள ஒரு பாஷணங்களால் செய்யப்பட்ட முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு தடவை போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன கோயில் தான். ஃபுல்லி வந்து மலைக்கு கரெக்டாக கீழே இறங்கி போனோம்னா அங்கே வந்து கோயில் இருக்கும். ரொம்ப ஃபேமஸான கோயில். நீங்களும் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கோயில் சூப்பராக சின்னதாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இங்கே முருகர் எப்படி பார்க்குறீங்களோ சேம் அதே டிட்டோ முருகன் அங்கேயும் இருப்பார். இது வந்து முருகர்கள் இருக்கிறது வந்து நவபாஷான சிலை இல்லையா? அங்கே கொடைக்கானல் இருக்கிறது வந்து பாஷான சிலைன்னு சொல்கிறாங்க. பட் வந்து அது முழுக்க போகர் வந்து விஷத்தன்மை அந்த மாதிரி இதில் வந்து செஞ்ச முருகர் அது அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த கோயிலை போய் விசிட் பண்ணுங்கள். அது சூப்பராக இருக்கும். ட்ராவலிங்கே நல்லாயிருக்கும். நான் வந்து பழனிலேருந்து பழனி கோயிலுக்கு போய்ட்டு அங்கேருந்து மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த கோயிலுக்கு போனேன். நான் போனப்போ வந்து ரொம்ப ஃபங்க்ஷன் டைம் சரியான கூட்டம், டிராஃபிக், ரொம்ப திக்குமுக்காயிட்டு தான் வந்தேன். ஓகே, கம் டு த பாயிண்ட். இந்த டெவில்ஸ் கிச்சன் இதோட ஸ்டோரி இதுதான் மக்களே. நம்மளது எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா மகாபாரதத்துலேருந்து ஆரம்பித்து பிரிட்டிஷ் பீப்புள் உள்ள டிஸ்கவர் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மன்னர்கள் அதை எப்படி வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ கரண்ட்லி வந்து அந்த குணா கேவ் டெவில்ஸ் கிச்சன் ஈக்குவல் டு குணா கேவ் எப்படி மாறுச்சு. ஸோ அந்த குணா கேவ் எப்போ உருவாகும் போது எப்படியெல்லாம் ஸ்டோரி கமலஹாசன் சார் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி எந்தெந்த மாதிரி மிஸ்டீரியஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் தான் அந்த மலையாள படம் இல்லையா, மஞ்சுமன் பாய்ஸ். ஸோ அதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி தான் அவங்களுக்கு இன்ஸ்பயராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் உள்ளே நாங்கள் போய் வந்து நான் இதை வந்து உள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம், நாங்கள் வந்து பயமெல்லாம் போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் போய் எங்கே கால் வைக்கிறது, எப்படி ஒரு செக்யூரே இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்து பேடு எக்ஸாம்பிளாக இருந்துட்டு நான் போய் கண்டுபிடிக்கிறேன், நான் எல்லாமே எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு யாரும் தேவையில்லை, இந்த மாதிரி போயிட்டு நிறையா பேர் அந்த இடத்துல வந்து இறந்துருக்காங்க. ஓகேவா? தயவு செஞ்சு இது மட்டும் இல்லை, எப்போவுமே நம்ம உயிர் வந்து ரொம்ப 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 ப்ரீஷியஸ். ஓகேவா? அது நம்ம பண்ணுற தப்புனால நம்ம கூட வர்றவங்களுக்கும் அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மஞ்சுமன் பாய்ஸ். ஸோ மஞ்சுமன் பாய்ஸ் ஆக்சுவலி ரியல் டைமில் அவங்க போய் பட்ட கஷ்டம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை லவ்வராக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ இதில் யாராவது ஒருத்தர் உள்ளே போய் மாட்டியிருந்தால், நம்ம பண்ணுற தப்புனாலையோ இல்லை அவங்க மிஸ்டேக்கான போய் உள்ளே மாட்டியிருந்தால், ஸோ எந்த அளவுக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இதுதான் மக்களே. ஸோ தயவு செஞ்சு நம்ம எங்கே போனாலும் எந்த டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எங்கே நம்ம வந்து அட்வென்ச்சர் போகிற மாதிரி இருக்கட்டும், முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். நம்ம கூட வரவங்களும் முதல்ல சேஃப்டியாக இருக்காங்களா அப்படிங்கிறத அஷ்யூர் பண்ணணும். யாராவது தப்பான ரூட்டில் போனால் கூட நீங்கள் அதை கைட் பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நம்ம மறுபடியும் படம் பார்த்துட்டு மறுபடியும் வரேன். ஓகேவா? பை.